வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் தொடர் சிந்தனையின் 42ஆம் பாகத்தில் குடும்ப அமைதியை பற்றிய 2ஆம் வகுப்பில் மேலும் சில கருத்துக்களை இப்போது நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். கோவிலுக்கு போனால் அமைதி கிடைக்கிறது, ஆனால் அங்கேயே தங்க முடியாதே. அது மட்டுமல்ல, எல்லோரும் அங்கேயே தங்கிவிட்டால் கோவிலே சந்தை கடையாகிவிடும். வந்து போய் கொண்டிருந்தால்தான் அங்கேயும் அமைதி நிலைக்கும். எனவே அமைதியை நிரந்தரமாக அனுபவிக்க வேண்டும் என்றால் ஒன்று கோவிலிலேயே குடியிருக்கக்கூடிய வசதி வேண்டும், அல்லது நாம் வாழ்கின்ற குடும்பத்தை ஒரு கோவிலாக மாற்ற வேண்டும். இந்த இரண்டில் எது சாத்தியம் என்றால் குடும்பத்தை கோவிலாக மாற்றுவதுதான். மகரிஷி அவர்கள் பெரும் கருணையோடு ஒரு சாமியத்தை சொல்லியிருக்கின்றார். உங்களுடைய குடும்பத்தை கோவிலாக மாற்றுங்கள், அந்த கோவிலுக்கு அர்ச்சகனாக நானே வருவேன் என்ற ஒரு கருத்தோடு சென்ற மகளே நரிசை தந்தோம். கருணை பொங்கும் உள்ளம், அது கடவுள் வாழும் இல்லம். கருணை மறந்தே வாழ்கின்றார், தினம் கடவுளை தேடி அலைகின்றார் என்பார் கண்ணதாசன். ஆன்மீக பயிற்சிகள் மூலம் மனம் பக்குவம் அடைய வேண்டும். அதுதான் ஆன்மீகத்துடைய அடிப்படை நோக்கம். அந்த ஆன்மீகத்தின் துவக்கம் தான் பக்தி மார்க்கம். ஆனால் மக்கள் பக்தியிலேயே தேங்கி விடுகிறார்களே தவிர அதிலிருந்து தேர்ச்சி பெற்று அடுத்த வகுப்புக்கு செல்ல வேண்டும் என்பதே பக்தர்களுக்கு தெரியாது. அதனால் வெறும் சடங்கு சம்பிரதாயங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் நிகழ்த்திவிடாது என்ற தெளிவை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். இப்போ பயிற்சி செய்கிறோம், மனவளக்கலை பயிற்சிகளை செய்கிறோம். அதையும் செய்து கொண்டு அவ்வப்போது மற்றொடைய மனம் புண்படும்படி எதையாவது பேசினால் செய்தால் அவர்கள் என்ன நினைப்பார்கள், என்ன சொல்லுவார்கள்? ஆமா, நீங்க மன்றத்துக்கு போய் பயிற்சி செஞ்சு 5 ஆச்சு என்று செலுத்திக் கொள்வார்களா இல்லையா? எனவே பயிற்சி செய்வதன் நோக்கம் திருத்தம் தான். அப்ப நம்ம எந்த அளவுக்கு திருத்தம் பெற்றிருக்கிறோம் என்ற ஒரு சுய ஆய்வு. அகத்தாய் பயிற்சியிலே ஒரு முக்கியமான அகத்தாய் பயிற்சி, நாம் எந்த அளவுக்கு மேன்மைப்பட்டிருக்கிறோம் என்பதையும் ஒரு பாடமாகவே கவனித்துக் கொள்ள வேண்டும். சரி, இப்போ குடும்ப அமைதிக்கும் உலக அமைதிக்கும் மையம் தனி மனிதன் தானே. எனவே ஒவ்வொருவரும் மன அமைதி பெறாமல் குடும்பத்திலோ சமுதாயத்திலோ உலகத்திலோ அமைதி வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்பது சரித்திர சான்று. இதுக்கு தனியாக ஒரு ஆராய்ச்சி தேவையில்லை. அமைதிக்கு அடிப்படையே அன்பு, கருணை. கண்ணதாசன் அழகாக சொல்லுவார், ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். அப்போ ஒவ்வொரு மனிதனும் தெய்வமாகவே வாழ்வதற்கு என்ன தேவை என்றால், கடவுளின் குணங்களாகிய அன்பும் கருணையோடு நன்றி என்ற 3வது குணம் இருந்தால் போதும்.
ஏன் நன்றி தேவைப்படுகிறது என்றால், ஒரு மனிதனின் தேவைகள் அவனால் மட்டுமே நிறைவு செய்து கொள்ள முடியாது. காலையில ஒரு காஃபி அருந்துகிறோம். பால் எங்கேயோ கறக்குறாங்க, யாரோ கொண்டு குடுக்குறாங்க. காப்பி தூள் யாரோ பயிர் செய்றாங்க, யாரோ உற்பத்தி செய்றாங்க, யாரோ கொண்டு சேர்க்கிறாங்க. சர்க்கரை இது போல எங்கேயோ ஆலையில தயாராகிறது, நமக்கு வந்து சேர்கிறது. இந்த 3யும் இணைத்து நமக்கு காஃபியை தருவதற்கும் அம்மாவோ, மனைவியோ, சகோதரியோ யாரோ ஒரு தேவையாக இருக்கிறது. அப்போ ஒரு மனித வாழ்க்கை மற்றவர் துணையின்றி சாத்தியம் இல்லை. சார்பு வாழ்க்கை தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்துதான் வாழ்கின்றோம். யாரை நம்பி நான் பொறந்தேன், போங்கடா போங்க என்று சொல்லி யாரும் தனியாக வாழ்ந்துட முடியாது. அப்ப இந்த சார்பு வாழ்க்கையிலே நாம் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவதும், நாம் செய்த நன்மைகளுக்கு மற்றவர் நமக்கு நன்றி செலுத்துவதும் தானே ஒரு சுகமான வாழ்க்கை. ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கோள், தாம் உடைமை வைத்திழக்கும் வன்கணவர் என்றாரே வள்ளுவப்பெருந்தகை. அப்ப ஈத்து உவக்கும் இன்பத்திற்கு அடிப்படை நன்றி தானே. எனவே இந்த 3 குணங்களே போதுமானது ஒரு தெய்வீகமான மனித வாழ்க்கைக்கு. அன்பு, கருணை, நன்றியே போதுமானது. மற்ற குணங்கள் ஏன் வந்தன, ஏன் நம்மை ஆக்கிரமிக்கின்றன என்றால், இவை எல்லாமே பழக்க பதிவுகள், பரிணாமத்தில் வந்த சில பதிவுகள். அதை பல மடங்கு பெருக்கிக் கொண்ட அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம். வேற ஒரு காரணம் கிடையாது. இவற்றெல்லாம் அடையாளம் கண்டு நீக்கிக் கொண்டு விட்டால் மனிதனும் தெய்வமாகலாம். எனவே அன்பு, கருணையை அடையாளம் கண்டால் தானே மலர முடியும். அன்பும் கருணையும் அடையாளம் கண்டால் தானே மலர முடியும். இதை பற்றி சிந்திக்க வேண்டும் இல்லையா? இப்போ அமைதி மலை பிரதேசங்களிலே கிடைக்கலாம், கோடைவாச ஸ்தலங்களிலே கிடைக்கலாம். சில பேருக்கு மது அருந்தினால் மன அமைதி கிடைக்கிறது என்று அவனுடைய பிரச்சனைகளை மதுவின் மூலமாக மறைத்துக் கொள்ள விரும்புகின்றான். இது எங்கே கிடைக்கும் அமைதி? எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும்னா எங்க போய் தேடி பிடிச்சாங்க? மகரிஷி அவர்கள் ஒரு வேடிக்கையான கதை சொல்வார்கள். ஒரு பாட்டி திருவிளக்கின் வெளிச்சத்தில் எதையோ தேடிக் கொண்டிருந்தார். அந்த வழியாக போன ஒரு வழிப்போக்கர் அவருக்கு உதவி செய்யலாமே என்ற எண்ணத்தோடு, பாட்டி என்ன தேடிக்கொண்டிருக்கீங்க என்று கேட்டார். பாட்டி தான் தொலைத்த ஒரு பொருளை சொன்னார். உடனே இவர் எங்கே தொலைந்திருக்கும் என்று கேட்டார். அதுவும் அந்த குடிசை இருக்கு, அங்கதான் தொலைஞ்சிருக்கும். என்ன பாட்டி அங்க தொலைச்சிட்டு இங்க வந்து தேடுறீங்களே என்று கேட்டார் வழிப்போக்கர். அந்த பாட்டி சற்றே அவரை ஏறிட்டு பார்த்து விட்டு, அங்கே விளக்கும் இல்லை, வெளிச்சமும் இல்லை, இருட்டுல தேடினா கிடைக்குமா? அதனால் தான் இங்கே வெளிச்சத்தில் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றார். இப்ப இருவருடைய கருத்திலையும் பாதி பாதி சரிதான். எப்படி? வழிப்போக்கர் சொன்னது போல எங்கே தொலைத்தோமோ அங்கேதான் தேட வேண்டும், தேடினால் கிடைக்கும். பாட்டி சொன்னதை போல இருட்டிலே தேடினால் கிடைக்காது, வெளிச்சத்தில் தேடினால் தான் கிடைக்கும். இப்போ நாம் தொலைத்த பொருள் என்ன, தேடுகின்ற இடம் எங்கே? நாம் தொலைத்தது அமைதி, தேடுகின்ற இடம் வெளியே. அப்போ இந்த அமைதி எங்கே இருக்கிறது என்றால், நமக்குள்ளே தொலைத்த இடம். அமைதியை நாம் தொலைத்தது நமக்குள்ளேயே தான். அதை வெளியிலே தேடினால் கிட்டுமா? எந்த தலைமுறையிலும் எந்த காலத்திலும் கிட்டாது என்பதுதான் அனுபவம். எனவே நம்முள் தொலைத்த அமைதியை நாம் தேடி எடுப்பதற்கு ஒரு விளக்கு வேண்டும், வெளிச்சம் வேண்டும். அப்ப எந்த விளக்கு இந்த தேடலுக்கு பயனாகும்? எத்தனையோ வகையான விளக்குகள்
இன்றைக்கு சமுதாயத்திலே நமக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனா எந்த விளக்கு நம்முடைய அக இருளை நீக்க முடியும்? நமக்குள் நாம் தொலைத்த அமைதியை தேடி எடுக்க முடியும் என்றால், வள்ளுவ பெருந்தகை சொல்வார், எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு என்பார். எல்லா விளக்கும் விளக்கு அல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. திருமந்திரம் சொல்கிறது, மாய விளக்கது தோன்றி மறைந்திடும், தூய விளக்கது நின்று சுடர்விடும், காய விளக்கது நின்று கனன்றிடும், சேய விளக்கினை யான் தேடுகின்றேனே. அந்த விளக்கும் பக்கத்திலே தான் இருக்குது, ஆனா எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த விளக்கு என்ன என்றால் பொய்யா விளக்கே என்றார் வள்ளுவ பெருந்தகை. வேதாத்திரி மகர்ஷி என்ன சொல்றாங்க? ஆன்மீக விளக்கு என்கிறார். அந்த பொய்யாத விளக்கு, நமக்குள் இருக்கின்ற சேய விளக்கு, அது என்ன என்றால் ஆன்மீக விளக்கு. இப்ப விளக்கு புரியுது. என்ன புரிகிறது? ஒரு பாத்திரம், அதிலே எண்ணெய் ஊற்றி திரி வைத்து பிறகு அதிலே தீயை வைக்கிறோம். அது பற்றி எரிந்து நமக்கு வெளிச்சம் காட்டுகிறது. பாதையில உள்ள மேடு பள்ளங்களை கண்களுக்கு காட்டி ஒரு சுகமான பயணத்திற்கு வழிகாட்டுகிறது. இப்ப இந்த விளக்கிலே என்னெல்லாம் வைத்திருக்கிறோம்? எண்ணெய் ஊற்றினோம், திரி வைத்தோம், தீ வைத்தோம். இந்த மூன்றும் எதை நமக்கு காட்டுகின்றன? இந்த மூன்று பொருட்கள் நமக்கு என்ன தத்துவத்தை போதிக்கின்றன என்று பார்க்கின்ற போது அதுதான் ஆன்மீக விளக்கு. எப்படி? எண்ணெய், திரி, தீ. மூன்று. எண்ணெய், திரி, தீ. எண்ணெய், திரி, தீ. எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி. எண்ணெய் திருத்துவதே ஆன்மீக விளக்கு. எண்ணெய் திருத்தினால் ஆன்மீக விளக்கு சுடர்விடும், அறிவுச் சுடர் வெளிப்படும். அந்த அறிவின் வெளிச்சத்தில் வாழ்க்கை இன்பத் துன்பங்களுக்கான காரண காரியங்கள் புரியும், சுகமான வாழ்க்கை வாழ முடியும். எனவே இந்த பருப்பொருள் விளக்கே ஒரு மறைபொருள் தத்துவத்தை காட்டியது. எண்ணெய், திரி, தீ என்ற மூன்றும் எண்ணெய் திருத்த வேண்டும் என்ற அடிப்படை தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. 1008 விளக்கு வச்சு பூஜை எல்லாம் பண்ணினாங்க கோவில்களில. எந்த பூசாரியும் மதவாதியும் உன்னை திருத்த வேண்டும் என்று சொல்லவே இல்லை. சொன்னா அங்க வரமாட்டாங்க. மனவளக்கலை மன்றங்களிலே ஏன் அதிகமான நபர்கள் வருவதில்லை என்று சொன்னால், இங்க எல்லாம் என்னையே செய்ய சொல்றீங்க, உடற்பயிற்சி நீயே செய்யன்றீங்க, காயல்பம் நீயே செய்யன்றீங்க, தவம் நீயே செய்யன்றீங்க, அகத்தாய்வு நீயே செய்யன்றீங்க. எல்லாம் நானே செய்யறதுக்கு எதுக்குங்க உங்ககிட்ட வரணும்? நீங்க தான் எங்களுக்காக செய்வீங்களா? பாருங்க, கோயிலுக்கு போனா காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினா போதும், பேரு சொன்னா போதும், அர்ச்சகர் எனக்காக அவரு அர்ச்சனை பண்ணிடுவாரு. ஜோசியர்கிட்ட போனா போதும், காசு கொடுத்தா போதும், ஒரு பரிகாரம் சொல்லுவாரு, செஞ்சுட்டா எனக்காக யாரோ பரிகாரம் செஞ்சு கொடுப்பாங்க. இப்படி ஏதாவது டெக்னிக் இருக்கா சொல்லுங்க? வந்துடுறோன்றாங்க. எனக்காக நீ அழுதால் இயற்கையில் நடக்கும். எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும்? நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு. அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று. என் உடம்பு, என்னுடைய மனசு, என்னுடைய ஆத்மா, இதுக்கு நான் தான் வைத்தியம் பார்த்தாகணும். வேற யாரும் எனக்கு மருத்துவம் பார்க்க முடியாது. எனவே பசிக்கு உணவு நான் தான் சாப்பிட வேண்டும் என்பதை போல எனது ஆத்ம தூய்மைக்கும் நான் தான் பயிற்சி செய்தாக வேண்டும். குரு வழிகாட்டுவார், அவ்வளவுதான். ஆசீர்வதிப்பார், துணை இருப்பார். ஆனா பயணம் நாம் தானே செய்யணும். எனவே இந்த விளக்கை கொண்டு நாம் தேட வேண்டும். சரி, அப்படி தேடுகின்ற போது என்ன ஒரு உண்மை கண்டெடுக்கிறோம் என்றால், கவிஞர் மருதகாசி ஒரு பழைய திரைப்பாடல் சொல்லுவார்.
இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. ஸோ எல்லாரும் அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். சரி, எதில் எதெல்லாம் இன்பம் இல்லை என்று நான் சொல்லிவிடுகிறேன், மிச்சத்தை போய் தேடுங்க என்றார். வாழ்ந்து பார்த்த அனுபவம். அந்த அனுபவத்தை சொல்கின்ற போது, இதுவரைக்கும் நான் வாழ்ந்து பார்த்துட்டேன்ப்பா, எதிலெல்லாம் இன்பம் இல்லை என்பதை சொல்லிவிடுகிறேன், மிச்சத்தை நீ தேடு. சரி சொல்லுங்க. கனிரசமாய் மதுவருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் துணைநிலே கிடைப்பதல்ல இன்பம், மாடி மனை கோடி பணம் வாகனம் வீண் ஜம்பம், வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம். மிச்சத்தை போய் தேடு. மிச்சம் எதற்கு தேடுறதுக்கு? அதுதான் அமைதி. சோ நமக்குள்ளே தொலைத்த அமைதியை நமக்குள்ளே போய் தேடுவதற்கு ஒரு பொய்யா விளக்கு, சேய விளக்கு, ஆன்மீக விளக்கு தேவை. நமக்குள் நாம் பிரவேசிப்பதற்கு தன்னுள் தன்னை தேடுகின்ற முயற்சி தானே தபம். அப்படி தன்னுள் தன்னை தேடுவதற்கு ஆன்மீக விளக்கு வேண்டும். அந்த விளக்கு தான் நமக்குள் நாம் தொலைத்த அமைதியை தேடி கண்டெடுக்க உதவும். அந்த விளக்கும் நமக்குள்ளதானே இருக்கு, அறிவு விளக்கு. ஆனா அந்த விளக்கு எரியவில்லை. அறியாமை இருளில் மூழ்கி கிடக்கிறது. இந்த விளக்கை யார் ஏற்ற முடியும்? நாமும் தலைமுறைகளாக கடவுள் நம்பிக்கையிலே கோவிலாக சுற்றி கொண்டுதான் இருக்கிறோம். நமக்குள் இருக்கின்ற ஆன்மீக விளக்கை ஏற்றி வைத்த குரு யார்? அவரையும் குருக்கள் தான் சொல்றோம். கோவில் இருக்கிற மணி இருக்கிற வரையும் குருக்கள் தான் சொல்றோம். எந்த குரு நம்முடைய இதயத்தில் இருக்கின்ற ஆன்மீக விளக்கை ஏற்றி வைத்தார்? அவருக்கே தெரியாது. அதாவது பல சடங்கு சம்பிரதாயங்கள், எதை சொல்ல, எல்லாவற்றுக்குள்ளும் தத்துவார்த்தம் இருக்கும். அது புரியாமலே வெறும் சடங்குகளாக செய்து கொண்டிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதனால் எந்த வழிபாட்டு ஸ்தலங்களும் இன்றைக்கு மக்கள் மனதிலே அமைதியை தந்துவிடவில்லை. அங்கேயே குண்டுகளே வெடிக்கப்படும் சில சமயங்கள்ல. இவையெல்லாம் ஆன்மீக விளக்குகளா? எரியாத விளக்குகள். எரிகின்ற விளக்கு தான் இன்னொரு விளக்கை ஏற்ற முடியும். எரிகின்ற விளக்கு தான் இன்னொரு விளக்கை ஏற்ற முடியும். வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இது, விரிந்து அறிவில் இறை உணர விளக்கினேன் விளங்கியே. அப்ப விளங்கியவர் தான் விளக்கம் சொல்ல முடியும். எரிகின்ற விளக்கு தான் இன்னொரு விளக்குக்கு தீபம் ஏற்ற முடியும். எனவே இந்த அறிவின் வெளிச்சமே அறியாமை நீக்க வல்லது. நமக்குள் இருக்கின்ற இருளை, அறியாமையை நீக்குவதற்கு எரிகின்ற ஆன்மீக விளக்கு தேவை. இதுல இந்த விளக்கில் எண்ணெய் திரி தீ சொன்னேனே, இதுல இன்னொரு தத்துவம் மறைந்திருக்கிறது. நாம் திருத்துவது என்றால் எப்படி நம்மை திருத்திக் கொள்வது? அந்த வழிவகை தெரியணும் இல்லையா? பயிற்சிகள் தெரியணும் இல்லையா? என்னை திருத்த வேண்டும் என்று மட்டும் தெரிந்து கொண்டால் நன்மை பலனை எப்படி சந்திக்க முடியும்? பயிற்சி செய்யணும் இல்லையா? அப்போ இந்த எண்ணெய் திரி தீ என்ற மூன்றுக்கு அடிப்படை என்ன என்று பார்க்கின்ற போது, மகான்கள் அளித்த தத்துவங்களே திரி, ஆன்மாவே எண்ணெய், அறிவே நெருப்பு. இதுதான் காயத்ரி. மகான்கள் கொடுத்த தத்துவங்களே திரி, ஆத்மாவே எண்ணெய், அறிவே நெருப்பு. இதைத்தான் விஸ்வாமித்ர மகரிஷி காயத்ரி மந்திரம் என்று சொன்னார்கள். காயத்ரி, காயம் என்றால் உடம்பு, திரின்னா 3. அப்ப நம் உடலுக்குள் 3 உடலாக ஒரு தொகுப்பு தான் உடலாக நாம் காண்கின்றோம். பருவுடல், நுண் உடல், காரண உடல்.
பிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, காசல் பாடி. இந்த 3 உடல் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. எனவே காயத்ரி. இந்த 3ஐயும் சுத்தப்படுத்தினால்தான் அறிவு சுடர்விடும். பருவுடல், உயிர் உடல், காரண உடல் என்ற ஜீவகாந்தம். இந்த 3ஐயும் சுத்தப்படுத்தினால்தான் அறிவு சுடர் பிறக்கும். அதுக்குத்தான் காயத்ரி மந்திரங்கள். மகான்கள் அருளிய தத்துவங்கள் அழிவது இல்லை. தொல்காப்பியம், வேதங்கள், திருக்குறள், பைபிள், திருக்குரான் போன்ற ஜீவ தத்துவங்கள் அழியாதது போல வேதாத்திரியமும் என்றைக்கும் அழியாது. இந்த தத்துவங்களுக்கே அறிவு சுடர் தருவது வேதத்திரிய தத்துவம் என்பதை உலகம் உணர்ந்து கொண்டால் உலக அமைதி வரும். பக்தியை பற்றி எத்தனையோ செய்திகள் இன்றைக்கு இணையதள வசதி வந்த பிறகு யூடியூப் அறிஞர்கள், யூடியூப் விஞ்ஞானிகள், யூடியூப் மகான்கள் ஏராளம். அப்லோட் செய்பவனுக்கும் தகுதி இல்லை, ஃபார்வர்டு செய்பவர்களுக்கும் தகுதி இல்லை. எதை நாம் தெரிந்து கொண்டாலும் கற்றுக்கொண்டாலும் அதை பயன் கொண்டு ஒரு மேன்மைக்கு வர வேண்டும் என்ற அடிப்படை கருத்தே இல்லாததுதான் இந்த இணையதள வசதி. இது எல்லாம் எத்தனை காலத்திற்கு நிற்கும்? படித்தவங்க எத்தனை பேர் நிலையில் கொள்வார்கள்? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் டைம் பாஸ், கால கொலை. அந்த நேரத்தை பயனுள்ள வகையிலே ஆன்மீக பயிற்சிகளை செய்தால் உருப்படலாம். இது போக சில பத்திரிகைகள் குங்குமம் கொடுப்பாங்க, ஏதோ ஒரு கடவுளோட உருவம் பொறித்த டாலர் கொடுப்பாங்க. இவங்கெல்லாம் பக்தியை வளர்க்கிறார்களாம். எங்கே வளர்ந்தது என்று கேட்டால் யாரையும் காட்ட முடியாது. எனவே இந்த ஆன்மீக பத்திரிகைகள் ஜீவ தத்துவத்தை சுமந்து வருகின்ற அகல் விளக்காக மாற வேண்டும். இந்த ஆன்மீக பத்திரிகைகள் எல்லாமே ஜீவ தத்துவத்தை சுமந்து வருகின்ற அகல் விளக்காக மாற வேண்டும். சரி, தன்னிலை விளக்கம் பெற்றால் வாழ்க்கை தெளிவாகும். நான் யார்? அதான பெரிய கேள்வி. இப்படி இந்த கேள்வி விளக்கம் அதான் தன்னிலை விளக்கம். இந்த தன்னிலை விளக்கம் பெற்றுவிட்டால் வாழ்க்கை தெளிவாகும், வாழ்க்கை வசந்தமாகும். தர்மத்தின்படி வாழ்ந்தால், ஒழுக்கத்தின்படி வாழ்ந்தால் உடல் நலம், மனவளம், நட்பு நலம், வாழ்க்கை மேன்மைகள் அனைத்தும் வந்து சேரும். இவற்றோடு சத்தான ஆன்மீக பயிற்சியால் ஆன்மா தூய்மை அடைந்து இறையுணர்வும் பெறும். வாழ்க்கை என்பதே துன்பத்தை நீக்கி இன்பத்தை துய்த்து அமைதியை லயித்து பேரின்பத்தில் திளைப்பதுதான் அவதாரத்தின் நோக்கமே. ஏன் மனிதனாக அவதாரம் நிறைவு பெற்றதுங்க? ஏன் இதற்கு அடுத்த ஒரு 7ஆம் அறிவுள்ள ஜீவன் பிறக்கவில்லை? ஏனென்றால் 6லே முடிந்துவிட்டது அனைத்தும். உள்ளதும் 6 தான். பஞ்சபூதங்கள், அவற்றுக்கு மூலமாகிய இறைநிலை. வெளிப்பட்ட ஜீவன்களும் 6 அறிவு தான். உடல் சார்ந்த 5 அறிவு வாழ்க்கை, மறைபொருள் சார்ந்த 6வது அறிவு வாழ்க்கை. இவ்வளவுதான். எனவே இறைவனே நம்மிடத்திலே நிறைவு பெற்று விட்டான். தன்னை அறிந்து இன்பம் வரக்கூடிய அனைத்து தகுதிகளும் பெற்ற ஒரு அற்புத ஜீவனே மனிதன். சாமி சொல்லுவாங்க, எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன் மனிதன். அப்ப எல்லாம் வல்ல, எல்லாமே உள்ள மனிதனுக்கு எத்தனை பிரச்சனைகள் பாருங்களேன். இருக்கின்ற ஜீவராசிகளிலேயே அதிகப்படியான பிரச்சனைகளை சந்திக்கின்ற ஒரே ஜீவன் யாருங்க? மனிதன் குலம் மட்டும்தானே. வேற எந்த ஜீவனாவது, எந்த விலங்கினமாவது இவ்வளவு பிரச்சனை சந்திக்கிறதா? சரி, இப்போ துன்பத்தை நீக்கி இன்பத்தை துய்ப்பது. துன்பத்தை நீக்கினால இன்பம் தான்.
இன்பத்தை அளவு முறையோடு பயன் கொண்டு விட்டால் அடுத்தது அமைதி. அமைதியில் ஆழ்ந்து போனால் கண்டெடுப்பது பேரின்பம். இதுதான் வாழ்க்கை. சாரமே இதுதான், பயணமே இதுதான். அப்ப இந்த 4 படித்தளங்களில் அமைந்த வாழ்க்கையில் இன்பம் துன்பம் என்ற 2 படிகளிலேயே மாறி மாறி ஏறி இறங்கி கொண்டிருந்தால் பயணம் எப்படி வெற்றி பெறும்? ஆமை மலையேறின கதை தான். ஆமை மலையேறின கதை தான். எப்ப ஏறப்போகுதுங்க? எந்த பிறப்பில்? எனவே இன்ப துன்பத்தை கடந்து அமைதியில் லயித்து பேரின்பத்தில் திளைக்க வேண்டும். இப்ப இந்த 4க்கும் பொறுப்பேற்பதுதான் ஆன்மீக விளக்கு. துன்பம் ஏன் வருகிறது? விளக்கம் சொல்லணும். எப்படி விலகி நிற்பது? வழிகாட்டணும். இன்பம் என்ன? அதை விலக்கி சொல்லணும். அது எப்போது துன்பமாக மாறுகிறது? அந்த எல்லை கோட்டை காட்டணும். அமைதி எப்படி இருக்கும்? அடையாளம் காட்டணும். அதில் ஆழ்ந்தால் பேரின்பம் எப்படி இருக்கும்? அதுக்கு பயிற்சிகளை கொடுக்கணும். இதெல்லாம் சேர்ந்தா தான் ஆன்மீக விளக்கு, ஆன்மீக பயணம். இது பெற்றுவிட்டால் ஒவ்வொரு மனிதனும் நிறைவாக வாழலாம், மகிழ்ச்சியாக வாழலாம், குறையின்றி வாழலாம். அந்த வாய்ப்பு ஏற்கனவே நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய சிக்கல் பிரச்சனைகள் எல்லாமே கம்பேரிட்டிவ் டிமாண்ட்ஸ். பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பங்களேயே மற்றவரோடு போட்டி கொண்டு வெற்றி பெறுவதே வாழ்க்கை என்று நினைத்து தோற்று போகிறார்கள். பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பங்கள் எல்லாம் இது வாழ்க்கை போட்டிக்கான காரணிகளே அல்ல. ஒரு நீண்ட பயணம் போகிறோம், கொஞ்சம் சோர்வு, பக்கத்திலே ஒரு சிறிய கடை பார்க்கிறப்ப ஒரு காஃபி அறிந்து பயணத்தை தொடர்கிறோம். அதுபோல பெரும்பத்தை நோக்கிய பயணத்திற்கு பொருள் புகழ் செல்வாக்கு புலன் என்பங்கள் எல்லாம் ஒரு சைடு ஸ்டால்ஸ், அவ்வளவுதான். அப்பப்போ கொஞ்சம் தங்கி இலைப்பாரிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஆனா இங்கேயே தங்கிவிட்டால் பயணம் எப்படி முடிவடையும்? இது போல இந்த 4லே மனம் அடகு போய்விட்டது. புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர். அது அங்கேயே தான் இருக்குதுங்க. 3.75 ஏக்கர்ல பங்களா கட்டினோம். சுமந்துகிட்டா போக முடியும். அது அங்க கிடக்குது ஒரு இடத்துல. ஆயிரக்கணக்கான கோடிகள் பேங்க் பேலன்ஸ். அது டிஜிட்டல் நம்பர்ல கிடக்குது. அது பணமும் கூட கிடையாது. ஜஸ்ட் சம் ஃபிகர்ஸ், டிஜிட்டல் ஃபிகர்ஸ், எலக்ட்ரானிக் ஃபிகர்ஸ், அவ்வளவுதான். அது அங்க கிடக்குது. அதை சுமந்துக்கிட்டு இன்னும் சேர்க்க முடியுமா? காதுக்கு பாதுகாத்துக்க முடியுமான்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன அனுபவிச்சாலும் அனுபவிச்சுட்டேன்னு சொன்னவங்க யாரும் இல்ல. அழுக்கு போக குளிச்சவங்களும் இல்ல, ஆசை தேர் அனுபவிச்சவங்களும் இல்ல. இதுதானே வாழ்க்கை. அப்ப இது அங்கங்க கிடக்குது. நாம போய் அதிலே புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர். இதை பகவத்கீதை அழகா சொல்லும். வெளியில் இருப்பதை வெளியிலே வை, வெட்டிக்கு சுமக்காதே. வெளியில் இருப்பதை வெளியே வை, வெட்டிக்கு சுமக்காதே. இப்போ எது நமக்கு உள்ள இருக்குது, எது நமக்கு வெளியே இருக்குதுங்க? எதை நாம் வெட்டிக்கு சுமக்கிறோம்? எதை நாம் தேவைக்கு சுமக்கிறோம்? உடல், உயிர், ஆத்மா. தாயின் கர்ப்பத்தில் முதலில் தோன்றியது ஆத்மா தானே. அந்த ஆத்மாதான் இந்த உடலை கட்டி கொண்டது. அப்போ இந்த உடல் ஆத்மாவை சுமந்து கொண்டிருக்கிறது, அல்லது ஆத்மா இந்த உடலாக சுமந்து கொண்டிருக்கிறது. சரி, நாம என்ன சுமக்கிறோம்? இந்த மூளையில, மனசுல எதை சுமந்து கொண்டிருக்கிறோம்? சொத்து கணக்கு, பதவி கணக்கு, அதிகார கணக்கு, எதெல்லாம் அனுபவிக்க முடியும், எவ்வளவு அனுபவிக்க முடியும் என்ற கணக்கு. இதெல்லாம் எங்க இருக்குங்க? எல்லாம் வெளியே தான் இருக்குது. அப்ப வெளியே இருக்கின்ற அனைத்து சுகபோகங்களின் நகலை ஒரு ஜெராக்ஸ் காப்பியாக மனதிலே சுமந்து கொண்டு அவஸ்தைப்படுகிறோம்.
எல்லாம் வெளியே தான் இருக்குது. அதனுடைய ஒரு காப்பி மட்டும் நம்ம கிட்ட இருக்குது மூளையில. இதை சுமந்துக்கிட்டு அவஸ்தைப்படுறோம். அப்ப இது இறக்கி வைத்து விட்டால் உள்ள என்ன இருக்குங்க? உடம்பு, 7 தாதுக்கள், உடல் உறுப்புகள், உயிர், மனசு, ஆத்மா. இதுல எங்கேயாவது பணத்தை வைக்க முடியுமா? சொத்து கணக்கு வைக்க முடியுமா? பதவி உள்ள வைக்க முடியுமா? எங்கேயும் வைக்க முடியாது. அப்ப வெளியிலே இருப்பதை வெளியிலே வைத்து விட்டால் வாழ்க்கை ஆனந்தம். அதனால் புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர். அதாவது வெளியே கிடக்குது, நீயா போய் அதுல ஒட்டிட்டு இருக்கிற. அது வெளியே இருக்க வெளியே தூக்கி போடு. வாழ்க்கை ஆனந்தம். இப்படி தனி மனிதன் பயிற்சியின் மூலமாக உடல் நலம், மனவளம், நட்பு நலம், கருமைய தூய்மை, பிரம்மஞானம், வாழ்க்கை வள உயர் படிகள் 5. இதுதான் தனி மனிதனுக்கான வாழ்க்கை பயணம். இந்த பயணத்தில் வெற்றி பெறுகின்ற போது ஒரு தனி மனிதன் நிறைவு பெற்று விடுகின்றான். இன்னும் வேற என்ன வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்ததே முழுமை. முழுமைக்கு மேல என்ன இருக்குங்க மிச்சம்? ஒண்ணும் இல்லை. அப்ப இத்தகைய பேரு ஆன்மீக விளக்கில், ஆன்மீக வாழ்க்கையில் தான் கிடைக்கின்றதே தவிர உலக வாழ்க்கையில யாரும் பெறவில்லை என்பது யாருக்கு தெரியாதுங்க? எல்லாருக்கும் தான் தெரியும். அப்ப ஏன் விட்டு விலக முடிவதில்லை? அவ்வளவு பசை ஒட்டி கிடக்குதுங்க. அவ்வளவு பற்று, பந்தம், பாசம் நம்மை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது. இது எல்லாம் தெளிவு பெற்று பயிற்சி செய்து பக்குவம் அடைவதற்கு தகுந்த குரு வேண்டும். குரு இல்லாமல் எதையுமே நம்ம சாதிக்க முடியாதுங்க. இப்போ நடைமுறை வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்களேன். அம்மா அப்பா நமக்கு முதல் குரு. சில பழக்க வழக்கங்களை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதன் பிறகு பள்ளியிலே நமக்கு பல குருமார்கள் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. பிறகு கல்லூரியிலே மேலும் சிறந்த ஆசான்கள், அவங்க நமக்கு இன்னும் அட்வான்ஸ்டு சப்ஜெக்ட்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க. அதுவும் போக ஸ்பெஷலைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னும் சில சிறப்பான தகுதிகளை நம்ம வாழ்த்துக் கொள்வதற்கு கற்றுத்தர்றாங்க. இப்ப எங்கேயாவது யாருடைய துணை இல்லாமல் எதையாவது நாம் கற்றுக்கொண்டோமா? இல்ல. அப்ப கற்று தருபவர் தான் குரு. ஆனா இந்த உலக வாழ்க்கைக்கான குருமார்கள் தான் நமக்கு கிடைத்தார்களே தவிர ஆத்மாவுக்கான குருமார் கிடைத்தாரா என்றால் அவரெல்லாம் போலி குருமார்கள். இந்த உலக வாழ்க்கையை சுகமாக துய்ப்பதற்காக உழைக்காமலேயே வயிறு வளர்க்கின்ற ஒரு கூட்டம்தான் இன்றைக்கு மதவாதிகள் என்ற தலைமையில அமர்ந்திருக்கிறார்கள். தண்டச்சோத்து தடிராமன்கள், இவங்கதான் மதவாதிகள். இவங்க எப்படி நமக்கு வழிகாட்ட முடியும் சொல்லுங்க? யாருக்கு வழிகாட்டினாங்க? நான் சில சமயம் கேட்கிறது என்னன்னா, பல மடங்கள் உண்டுங்க. மடங்களுக்கு பக்கத்திலேயே ஆலயங்களும் உண்டு. ஆலயங்களுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்களும் போகிறார்கள். என்னுடைய கேள்வி என்ன? இந்த மட தலைவருக்கு என்ன கடமை? 24 மணி நேரத்திற்கு இந்த மட தலைவருக்கு என்ன கடமை? ஏதோ பூஜை பண்றாரு, புனஸ்காரம் பண்றாங்க, சொத்து கணக்கு பாக்குறாங்க. இதைத்தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. வந்த பக்தர்களுக்கு, வருகின்ற பக்தர்களுக்கு தர்மத்தை போதிப்பதுதான் இவருடைய தலையாய கடமை. ஒரு மட தலைவருடைய தலையாய கடமை என்னங்க? வருகின்ற பக்தர்களுக்கு தர்மத்தை போதிக்க வேண்டும். அதை செய்யலையே. இவர் பாக்குறதுக்கு தனி அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்க வேண்டியிருக்குது. எல்லோரும் பார்க்க முடியாது. அப்ப எப்படி சமுதாயத்துல தர்மம் வளரும்? தர்மத்தை போதிக்க வேண்டியவர்களே அதர்மத்தில் வீழ்ந்து கிடக்கின்ற போது தர்மத்தை யார் காப்பாற்றுவது? அதுக்காகத்தான்
இறைவனே குருவாக வருகிறான். இறைவனே குருவாக வருகிறான். அத்தகைய குருமார்கள் தான் நமக்கு உண்மையான ஆன்மீகத்தை போதிப்பார்கள். நம்முடைய தீயவற்றை தான் ஏற்று அவருடைய அருள் ஆற்றலை நமக்கு இலவசமாக தருவார்கள். எந்த சடங்கு சம்பிரதாயம் எதுவுமே இங்க கிடையாது. எனவே இதை புரிந்து கொண்டு நாம் பயன் கொள்ள வேண்டும் என்றால் நல்ல ஒரு குருடத்திலே நாம் இணைய வேண்டும் இல்லையா? அப்போ ஒரு தனி மனிதன் அமைதியை பெறுவதற்கு நல்லதொரு குரு இடத்திலே வந்து சேர வேண்டும். அப்படிப்பட்ட குரு நமக்கு அமைவதற்கும் நம்மிடத்திலே ஆன்மீகம் சார்ந்த புண்ணியம் இருக்க வேண்டும். புண்ணியத்துல 2 புண்ணியம் இருக்குங்க. இன்றைக்கு பெரிய பெரிய அதிகாரிகள், செல்வந்தர்கள், அரசியல்வாதிகள் இவங்க எல்லாம் புண்ணியம் இல்லாமலே அந்த இடத்தை அடைய முடியும். புண்ணியம் இருக்கு. ஆனா இந்த புண்ணியம் உடல் சார்ந்த புண்ணியங்களை, உடல் சார்ந்த நன்மைகளை தரும். ஆன்மீக புண்ணியம் ஒன்று இருக்கணும். நல்ல குரு இடத்திலே வந்து சேர்வதற்கு ஆன்மீகத்திலேயும் புண்ணியம் இருக்கணும். அப்படி புண்ணியம் செய்தவர்கள் தான் வேதத்திரி மகரிஷத்திலே வந்து நிற்கிறோம். இங்கே வருவதற்கு புண்ணியம் இருந்தது. பயிற்சி செய்வதற்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக புண்ணியம் இருக்கணும். அந்த பயிற்சிகளில் அனுபவம் பெறுவதற்கும் மேற்கொண்டு வளர்வதற்கும் சமுதாய தொண்டு செய்வதற்கும் புண்ணியத்தின் அளவு கூடுதலாகவே இருக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கை பேரின்பத்தை தூக்கிறது. தொண்டு செய்வதில்தான் பேரின்பம். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டார், இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே என்றுதான் ஞானிகள் பேசியிருக்கிறாங்க. அப்படி ஆன்மீக பயிற்சிகளை செய்து 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 படிப்படியாக பக்குவம் அடைந்து தேர்ச்சி பெறுகின்ற போது ஒரு நாள் நம் மனம் நிறைந்து விடுகிறது. மனமே அறிவாக தரமாற்றம் பெற்று விடுகிறது. மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. தெய்வத்தின் இயல்பு பேரின்பம். எனவே தனி மனிதன் அமைதி பெற்றுவிட்டால் அவரால குடும்பத்துல யாருக்கும் எந்த வகையிலையும் நன்மையை தவிர கடுகளவும் துன்பம் இல்லை, நட்டம் இல்லை. அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதன் ஞானம் பெறுகின்ற போது 25% அமைதி வந்துவிடுகிறது. மற்ற 3 பேரும் இதே பயிற்சியிலே தேர்ச்சி பெற்றுவிட்டால் அந்த குடும்பத்தில் 100% அமைதி தவறும். அத்தகைய குடும்பம்தான் ஒரு கோவில். கோவில் என்பதும் ஆலயமே, குடும்பம் என்பதும் ஆலயமே. குடும்பமே கோவிலாக இருக்கும். அந்த கோவிலுக்குள் வாழ்வதே ஒரு அமைதி, சுகமாக இருக்கும். இல்லைன்னா வீடா இது என்ற எண்ணம் தான் தோணும். எனவே எங்கே இணக்கமான சாந்தமான அலைகள் நிறைகிறதோ அந்த இடத்திலே அமைதி தவறும். அதைத்தான் மனமும் நேசிக்கும். அங்கேதான் மனம் லயமாகும். இப்படி ஒரு மனிதன் பெற்ற அமைதி, தனி மனித அமைதி, அது குடும்பத்தில் மலர்கின்ற போது குடும்ப அமைதியாக விரிவு பெறுகிறது. அப்போ குடும்பத்திற்கு ஒரு குடும்ப தலைவர் அமைதி பெறுகிறான்னு வச்சுங்களேன், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை என்று வள்ளுவர் சொன்னார் இல்லையா? அப்போ ஒரு குடும்ப தலைவர் குடும்பத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகளிலே தலையாய கடமை என்ன என்றால் ஆன்மீக விளக்கை ஏற்றுவதுதான் ஒரு குடும்ப தலைவருடைய தலையாய கடமை. அப்ப குடும்பத்தில் அமைதி பெற்று விடுகிறது. சரி, இப்போ குடும்பத்தில் அமைதி பெற வேண்டும் என்றால் இந்த ஓட்டைகள் முதல் அடைக்கணும். ஒரு பானையில தண்ணி நிறைக்கணும்னு சொன்னா முதல்ல பானை சுத்தமா இருக்கான்னு பார்க்கணும்.
ஓட்டை பானையில் தண்ணி பிடிச்சிட்டு வச்சுங்களேன். இப்ப அதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க உலகத்துல. தலைமுறைகளாக ஓட்டை பானையைத்தான் ஏந்தி கொண்டிருக்கிறார்கள் மக்கள். எப்ப நிறையும்? எப்படி நிறையும்? என்றைக்கு நிறையும்? நிறையவே நிறையாது. சோ சமுதாய மக்களின் வாழ்க்கை ஓட்டை பானை வாழ்க்கை தான். இது ஓட்டை வீடு 9 வாசல், எதற்குள்ளே ஆசை என்ன? இப்படியேதான் போயிட்டு இருப்பாங்க. அதே போல நாம் குடும்ப அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இங்க என்ன ஓட்டைகள் இருக்குதுன்னு பார்க்கணும் முதல்ல. அப்புறம் தான் அமைதி நிறைக்க முடியும். அப்ப முதலில் என்னென்ன ஓட்டைகள் இருக்கின்றன என்ற தேடுகின்ற போது சுவாமி சொல்லக்கூடிய 3 ஓட்டைகள். அதாவது தனி மனிதனுக்கும் 3 ஓட்டைகள் தான். அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம். அதை அடிச்சு ஆன்மீக விளக்கால அமைதி பெறணும். குடும்பத்தில் 3 ஓட்டை இருக்குங்க. உடல் நலம், மனவளம், பொருள் வளம். இந்த 3 ஓட்டைகளா இருக்குது. எப்படி நிறைய பெற முடியும்? குடும்ப அமைதி எப்படி சாத்தியமாகும்? எனவே இந்த 3 ஓட்டைகளை அடையாளம் காண்பது மட்டுமல்ல, அடைப்பதற்கான வழிவகைகள் என்ன? இதையும் ஆன்மீகம் தான் வழிகாட்டணும். இதற்கும் ஆன்மீக விளக்கு தான் வழிகாட்டும். எப்படி? இந்த உடல் நலம், மனவளம், பொருள் வளம் எந்த அளவுக்கு குறைகிறதோ ஒரு குடும்பத்துல, அந்த அளவுக்கு அமைதி கெட்டு போகும். எப்படி என்றால், இப்போ 4 பேர் ஒரு குடும்பம். அப்படித்தானே இருக்கிறோம். கணவன், மனைவி, 2 குழந்தைகள். இந்த 4 பேர்களிலே ஒருவருக்கு உடல்நலக் குறைவு என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஏதோ ஒரு காரணம், உடம்பு சரியில்லை. மற்ற 3 பேருக்கும் என்னாச்சு, ஏதாச்சு, என்ன செய்யணும்? பொறுப்பு வருது இல்லையா? அப்ப மற்ற கடமைகளோடு இவரை கவனிக்கின்ற கடமையும் கூடுதலாக சுமக்கிறோம் இல்லையா? அப்ப ஒருவரது உடல்நலக் குறைவு மற்றவர்களுக்கு சுமையாகிறது. அந்த சுமையை சுமக்கிற போது சுகமாகவா இருக்கும்? லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட். இது பயணத்திற்கு மட்டுமல்ல, வாழ்க்கை பயணத்திற்கும் இதுதான் சாமியம். லெஸ் டிசையர் மோர் பீஸ்ஃபுல். ஆசைகள் குறைந்தால் வாழ்க்கை சுகமாக இருக்கும். சுமை குறைந்தால் பயணம் சுகமாக இருக்கும். எனவே இந்த சுமையை குறைக்கிற வழிதானே பார்க்கணும். அப்ப உடல் நலம் ஏன் கெடுகிறது என்று அடுத்த ஆராய்ச்சி வந்துடும். உடல் நலம் ஏன் கெடுதுங்க? இன்றைக்கு கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ள மிக பெரும் மாற்றம் இந்த கோவை மாநகரத்துல. 2 துறை அசுர வளர்ச்சி அடைகிறதுங்க. ஒன்று உணவகங்கள், அதுக்கு சமமாக மருத்துவமனைகள். இவங்க வியாதிகளை விற்பவர்கள். உணவகம் என்பது வியாதிகளை விற்பனை செய்பவர்கள். மருத்துவமனைகள் என்பது வியாதியை வைத்து கொள்ளையடிப்பவர்கள். இந்த 2 துறை இங்க அசுர வளர்ச்சியில போய் கொண்டிருக்கிறது நான் வாழ்கின்ற கோவை நகரத்துல. ஏன்னா யாருக்கும் ஆன்மீகத்தின் மீது நாட்டம் கிடையாதுங்க. யாருக்கும் ஆன்மீக பயிற்சிகள் செய்வதில் நாட்டம் கிடையாது. தன்னுடைய ஆசைகளை சீரமைக்க வேண்டும் என்று சொன்னால் ஓடியே போயிடுவாங்க. இங்க போனா நம்ம பிழைக்க விட மாட்டாங்கன்னு சொல்லி ஓடியே போய் விடுவார்கள். பள்ளியை பார்த்ததும் ஒதுங்கும் மழையிலே என்ற மாதிரி மனவள கிளைம் மன்றத்தை பார்த்தா எங்கேயாவது டாஸ்மாக்குள்ள நுழைஞ்சிருவாங்க. அப்படித்தான் இருக்குங்க மக்கள். எப்படி வாழ்க்கை சிறப்பாகும்? நோய் இல்லாத வாழ்க்கை எப்படி சாத்தியமாகும்? எனவே நோய் தீர்த்தல் என்றால் முதலிலே உணவு கட்டுப்பாடுங்க. 99% நோய்கள் உணவால் தான் வருகின்றன. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப குழல். சரி, அதுக்கு என்ன செய்யணும் என்றார், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின்ட்டார்.
4 காரணிகள் நோய்களை குணப்படுத்துவதுன்னு சொன்னா அது என்ன நோய்னு தெரியணும், அதுக்குடைய காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும், என்ன மருந்து அதை குணப்படுத்தும் என்று கண்டுபிடிக்கணும், என்ன சிகிச்சைகள் அதை குணப்படுத்தும் என்று கண்டுபிடிக்கணும். அப்ப நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்ப சரி, இப்ப நோய்களுக்கு காரணம் என்ன என்ற கேள்விக்கு வரக்கூடிய முதல் விடை, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனி. சாப்பிடுறதுல ஒழுங்கா இரு, வியாதியே வராது. இப்போ எங்கே ஒழுக்கத்தை நாம் தேடுகிறோம்? கண்டதை சாப்பிடுவது என்ற ஒரு பழக்கம், நாள் முழுவதும் சாப்பிட்டு கொண்டே இருப்பது என்ற ஒரு பழக்கம். இதெல்லாம் யார் ஒழுங்குபடுத்துவதுங்க? அதாவது இவனை ஒழுங்குபடுத்துவதே மிக கடினமான காரியம். அதை யாரும் செய்வதற்கு இங்கே ஆளே கிடையாதுங்க. சமுதாயத்துல இதற்கான ஆட்களே கிடையாது. மனவளக்கலை மன்றங்களை தவிர வேறு அமைப்புகளும் கிடையாது. அது கூட பரவாயில்லைங்க. இவனை எந்த அளவுக்கு கெடுக்க முடியுமோ அதற்கு போட்டி போட்டுக்கொண்டு விளம்பரங்களும் ஊடகங்களும் பணக்காரர்களும் உணவகத்தையும் மருத்துவமனை கட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்போ கெட்டதையே மக்களுக்கு போதித்தால் அவன் என்ன செய்வான் பாவம்? அவனே ஆல்ரெடி அரபேக்காடு, எதுவுமே தெரியாது. அவனை குழப்பினால் குரங்கு மது அருந்திய மாதிரிதான். அது ஏற்கனவே குரங்கு, இப்ப மதுவரை அறிந்துச்சு, அதனுடைய ஆட்டத்துக்கு சொல்லணுமா என்ன? அது மாதிரிதான் இன்றைக்கு இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை. உடம்பு கிடமை என்னங்க பண்ணும்? எனவே முதலில் உணவிலே அளவு முறை வேண்டும். உடல் நலத்திற்கு அடிப்படையே உணவு. அடுத்த ஒரு வகை நோய் இருக்குங்க. இது கண்ம வினைகளால் வரக்கூடிய நோய்கள். கண்ம வினைனா பாவப்பதிவுகள். அப்ப செய்த பாவத்தின் விளைவாக நோய்கள் வரும். இந்த சாதாரண நோய்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மருந்து சாப்பிட்டா குணமாயிடும். கண்ம வினை பதிவுகள் இருக்க, ஏற்கனவே நல்லா தின்னு தின்னு பழகி வச்சிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் கண்ம வினையாக இருக்கும். அதே போல் அடுத்தவருடைய மனதை புண்படுத்தி அடுத்தவர்களுடைய வளத்தை கொள்ளையடிக்கிறாங்களே, இதெல்லாம் பாவப்பதிவாக இருக்கும். இதனுடைய விளைவு அந்த திணிவு எவ்வளவு அழுத்தமாக இருக்கிறதோ அதுக்கு தகுந்த காலத்திற்கு துன்பப்பட்டே ஆக வேண்டும். எந்த மருத்துவம் துணை செய்யாது. அப்ப உடல் நோய்கள் 2 வகை. ஒன்று டெம்பரரி, பழக்கத்தால், தட்பவெட்ப ஏற்றத்தாழ்வுகளால் வரக்கூடியது. இன்னொன்று பாவ பதிவுகளால் வரக்கூடிய நோய்கள். இப்ப இந்த 2 வகையிலே நோய் வராமல் இருக்க வேண்டும், உடல்நலம் காக்க வேண்டும் என்றால் அறம் சார்ந்த அளவுமுறை காக்கின்ற வாழ்க்கை வேண்டும். ஒழுக்கமா வாழணும். புலன் சுகங்களை துய்க்காம வாழ்க்கை இல்லை, அதுல அளவு முறை வேண்டும். இந்த 2ம் இருந்தால் உடல் நலம் காக்கப்படும். இது 4 பேருக்கும் வேணும். குடும்பத்தில் உள்ள 4 பேருக்கும் இது இருக்கணும். இந்த அறிவு இருந்தால்தான் உடல் நலத்தை காத்துக்கொள்ள முடியும். அடுத்ததாக செயல்பாடுகள். என்ன செய்ய முடியும்? உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம் 5 தானே. அப்போ 4 வகை செயல்பாடுகள் பிளஸ் எண்ணம். இந்த 5 வகையில் நடக்கின்ற வாழ்வில் சந்திக்கின்ற நலத்திற்கும் நோய்க்கும், அமைதிக்கும் குழப்பத்திற்கும், வளத்திற்கும் வறுமைக்கும் அதே செயல்தானே காரணமாக இருக்க முடியும். இதை அலட்சியப்படுத்தக்கூடாது, மறக்கவும் கூடாதுங்க. இதை சிந்தனை செய்து பார்க்காது மாற்றத்தை சந்திக்க முடியாது. எனவே உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம் என்ற 5 வகைகளில் உடலுக்கு செயல் திறமும் தாங்கு திறமும் உண்டு.
அதை மதித்து வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கை செயல்பாடுகளை முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இளமையில எதையும் சாதிக்கலாம், எதையும் சாப்பிடலாம், ஒண்ணும் ஆகாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இளமையில் உண்ட தீய உணவுகளின் சேர்க்கையே முதிர் வயதில் சர்க்கரை நோய், இரத்த அழுத்த நோய் இதெல்லாம் வரும். எந்த செயலுக்கும் விளைவு இல்லாமல் போகாது இல்லையா? அது நான் சின்ன வயசுல சாப்பிட்டா எல்லாம் ஜீரணம் ஆயிடும், வயசான பிறகு சாப்பிட்டா ஜீரணமாகாதா? இது வெளிப்படையாக காட்டுகின்ற அடையாளமே தவிர, அடிப்படையில் ஒவ்வொரு உணவுக்கும் தன்மை உண்டு. அது என்றைக்கும் மாறாது. அப்ப எப்போதுமே இயல்பாக எளிய உணவாக இருக்க வேண்டும். நம்முடைய வயிறு எளிதில் செரிக்கக்கூடிய உணவாக இருந்தால்தான் நலம் காக்கப்படுமே தவிர, சாப்பிடு இப்ப சின்ன வயசு சாப்பிடு, இப்ப சாப்பிடாம எப்ப சாப்பிடுறது? இப்ப சாப்பிட்டதுதான்ப்பா பின்னாடி நோயா வருது. எப்பவுமே அடக்கம் வேணும். அதாவது யா காவாராயினும் நா காக்க என்றார் வள்ளுவர். ஏன் தெரியுமா? இந்த நாக்கு பேசி கெடுக்கும் என்பது மட்டுமல்ல, தின்னும் கெடுக்கும். பேசி கெடுக்க மட்டும்தான் புரிஞ்சுக்கிட்டோம். வள்ளுவர் சொன்ன குறளுக்கு பேசி கெடுக்கும். அதனால நாக்க காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறோம். தின்னும் கெடுக்கும். ஆனா இதுக்கு ஒரு வியாதி வராதுங்க. பேசினா விழுகிற அடி நாக்குக்கு விழுகாது. எந்த வியாதியும் நாக்குக்கு வராது. சில சமயங்கள்ல புண் தவிர வேற எதுவுமே நாக்குக்கு வராது. ஆனா இது பண்ண கூத்து எல்லாமே உடம்பதான் பாதிக்கும், மனசுதான் பாதிக்கும். இதுக்குதான் சொல்றது, தென்னை மரத்தை தேல் கடிச்சு பனை மரத்தை நெறி கட்டுன்னு சொல்லுவாங்களே. இதுதான் எல்லா கேட்பதும் பண்றது நாக்கு. ஆனா அடி வாங்குறது உடம்பு. சரி, இப்போ இந்த 5ல் அளவு முறை இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையினால ஏற்கனவே உள்ள நோய்களின் தாக்கம் படிப்படியாக குறையும். இப்போ உடற்பயிற்சி, காயல்பம், அறுகுண சீரமைப்பு இதெல்லாம் செய்கின்ற போது ஏற்கனவே நமக்குள் கண்ம வினையாக சில நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அது தள்ளி போடப்படும். முடிந்தால் தவிர்க்கப்படவும் செய்யலாம். இப்படி உடல் ஆரோக்கியத்தை காத்து கொண்டு விட்டால் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே நலமான உடல் என்றால் அந்த குடும்பத்துல பெரும் பகுதி துன்பங்கள், வருத்தங்கள், துக்கங்கள் இல்லாம போகும். அந்த இடத்தை அமைதி சூழும். அப்ப உடல் நலம் மேன்மை பெறுகின்ற போது மன அமைதி கூடும், குடும்ப அமைதி பெருகும். அடுத்து பொருள் வளம், மனவளம் பற்றிய விளக்கத்தை அடுத்த அமர்வுகளை சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக நன்றிகள் ஐயா. சிறப்பு. இன்றைய குடும்ப அமைதிக்கு தனிமனித அமைதி பெறுவதற்கான வழிகளும் குடும்ப அமைதிக்கான பகுதியிலே நுழைந்திருக்கின்றோம். சிறப்பாக இருந்தது ஐயா சிந்தனை உரை. இப்பொழுது நண்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் கேள்வி கேட்க விரும்புபவர்கள், கருத்துக்களை பெருமாறிக்கொள்ள விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். தனா ஐயா. பேசுங்க ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வாழ்க ஐயா. வாழ்க ஐயா. ஐயா, ஒரு சின்ன கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த ஒரு குறள் விளக்கம் சொன்னீங்க. எல்லா விளக்கும் விளக்கு இல்லை, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு சொன்னீங்க. அது பொய்யா விளக்கு வந்து ஆன்மீக விளக்கு. இது நுணுக்கமாக பார்த்துட்டு போனேன். உங்களோட குறளை நான் நுணுக்கமாக பார்க்குறதுன்னு சொன்னால், இதை நீங்கள் சான்றோர்க்கு என்ற ஒரு வேர்டை பாவிச்சிருக்கீங்க.
எல்லா விளக்கும் விளக்கு இல்லை, சான்றோர்க்கு ம் பொய்யா விளக்கே விளக்கு என்று சொல்லி. அப்போ ம் ம் சான்றோருக்கு சான்றோருக்கு நீங்கள் ஏற்கனவே விளக்கம் தந்திருக்கீங்க உங்களுடைய முந்தின சிந்தனைகளில். ம் இப்போ இந்த சான்றோருக்கு ஏற்கனவே அவைக்கு ஆன்மீக விளக்கு இருக்கு. ம் இல்லாட்டியா சான்றோராக வர முடியாது ஐயா. ம் அப்போ இந்த திருவள்ளுவர் சொல்லிக்கு அவர் இந்த சான்றோருக்கு தான் சொல்லி இருக்கிறார், மெட்டாக்களை சொல்லி இல்லையோ. அதாவது அந்த விளக்கு அவங்ககிட்ட இருக்கு, பயன்படுத்துறாங்க. ஆமாம். ஆனா அவங்க எதை மதிப்பார்கள் என்றால், மற்ற விளக்குகள் எல்லாம் அவர்களுக்கு பொருட்டல்ல, பொய்யா விளக்கு தான் அவர்கள் போற்றி பாதுகாப்பார்கள் என்ற அர்த்தம். ரைட். எல்லா விளக்கும் விளக்கு அல்ல, ஓ சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. ஓ புரிஞ்சுது ஐயா, புரிஞ்சுது. அதைத்தான் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொள்வார்களே தவிர, மக்கள் பயன்படுத்துகின்ற விளக்குகள் எல்லாம் அவங்க பொருட்படுத்த மாட்டார்கள் அர்த்தம். ரைட், சரி ஐயா, புரிஞ்சுது ஐயா. இன்னொரு சின்ன கேள்வியா என்ன சொன்னால், இந்த ம், கோயிலுக்கு போகிறது, கோயிலுக்கு போய் அந்த பூசாரிகள் அவைகள் ம், ஞானத்தை கொடுக்க முடியாது, விளக்கங்கள் சொல்ல மாட்டோம், ம், பூசையாக இரண்டு செய்து முடிச்சிருக்கணும். ம், ஆனால் இப்போ நான் இன்பால சிந்திச்சு பார்த்தேன், நான் போகையில் இந்த கிறிஸ்டியன் ம். சர்ச்சில் சண்டே சர்வீஸ் போவாங்க. அப்போ ஆ, நான் போகையில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அங்கே ம், சிந்தனை உரை மாதிரி போதனைகள் செய்வார்கள். ம். இப்போ அங்கே அப்போ அந்த கிறிஸ்டினா போகிறவர்களுக்கு இந்த ஆத்மீய விளக்கம் கூட அப்படியா ஐயா? எப்படிங்க சொல்லுங்க, புரியல எனக்கு. சர்ச்சுக்கு இந்த சர்ச் இருக்குத்தானே, ஆமா, கிறிஸ்டியன்ஸ் ஒரு சண்டேஸ்லும் போவாங்க. ஆமா. சண்டேஸில் சர்வீஸ் என்று சொல்லி அங்கே அந்த ஆத்மீய விளக்கங்கள் அந்த போதனைகள் செய்வார்கள்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் நான். ம், ம், அவர்கள் அந்த ஒவ்வொரு கிழமையும் அந்த போதனைகளை கேட்கறதால ம். அவர்களுக்கு அந்த ஆத்மீய விளக்கம் கூடவா. ஆமா. என்ன இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் எ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ எங்கிட்ட ம், ஊரில் நான் நிற்கிற ஒரு 25 50 வருஷமாக இல்லை எத்தனையோ ஆட்களாரையும் பார்த்தா ஒருவருக்கும் அந்த ஆத்மீய விளக்கமே இல்லை. அவைக்கு ம். அரிச்சனை செய்கிறது, தேங்காய் உடைக்கிறது, அவ்வளவுதான் அதோட விஷயம். ஆமா, ஆமா. அஜரையெல்லாம் ஏன்னா, இந்து தத்துவத்துல பார்க்கிற போது, இந்த சமஸ்கிருத மொழி எல்லா இதுலயும் சமஸ்கிருதம் சொல்லுவாங்க, மந்திரங்கள் எல்லாமே. ஒரு திருமணம் செய்கின்ற போது கூட மந்திர உச்சாரணம் பண்ணி தான் திருமணம் செய்து வைக்கிறாங்க. அதுதான் முறை என்று எல்லாம் ஏத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இதுவே ஒரு கிறிஸ்துவ சபையில நடக்கக்கூடிய திருமணத்திற்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா, அந்த பாதிரியார் அந்த மணமக்களுக்கு திருமணம் நடத்தி வைப்பார். அப்போ முதல்ல மணமகளை அழைத்து, அவருக்கு பிதாவே உனக்கு ஒரு வாழ்க்கை துணையாக ஒரு பெண்ணை அனுப்பி வைக்கிறார். அந்த பெண்ணை பாதுகாக்க வேண்டிய, அவருடைய சுக துக்கங்களை மதிக்க வேண்டிய கடமை உன்னுடையது. பிதாவே அவள் வழியாக உனக்கு ஒரு குழந்தையாக வருவார். அந்த குழந்தையை வளர்க்கின்ற பொறுப்பை பிதா உங்களுடைய இருவரிடத்திலே அளித்திருக்கின்றார். இன்று முதல் அவருடைய தாய் தந்தையர் உன்னுடைய தாய் தந்தையர் என்று இதெல்லாம் தமிழிலேயே சொல்லி, அதே போல மணமகளை அழைத்து, இதே போல மாப்பிளுடைய தாய் தந்தையர் உன்னுடைய தாய் தந்தையர் போல இப்படின்னு விளக்கம் சொல்லிவிட்டு திருமணம் நடத்தி வைத்து, தேவனால் இணைக்கப்பட்ட இந்த பந்தத்தை மனிதர்கள் பிரிக்காதிருப்பார்களாக. அது மட்டுமில்ல, இதே போல இங்கு உள்ள அனைத்து தம்பதிகளும் அவருடைய திருமணத்தை புதுப்பித்துக் கொள்வார்களாக அப்படின்னு சொல்லி அந்த வெட்டிங் ரிங் மாத்துவாங்க. இப்போ இந்து கல்யாணத்துல புரிஞ்சுக்கிட்டதை விட இந்த கல்யாணத்துக்கு கொஞ்சம் புரியுதா இல்லையா? அமையா அமையா. அப்போ எந்த மொழியில் நமக்கு புரியுமோ அந்த மொழியிலே வாழ்க்கையை பற்றிய விளக்கத்தை சொன்னால்தான் அது மணமக்களுக்கு பயனாகுமே தவிர, நீ புரியாத பாஷையில யாருக்கோ இவர் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லி கடவுளுக்கு சொல்ல போறாரு இவரு. இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இவர் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கடவுளுக்கு கடமை கொடுத்துறாரு. அப்ப இவங்களுக்கு ஒரு கடமையும் தேவையில்லை இல்லையா? அப்ப எப்படி வாழ்வாங்க அவங்க? அது போல நீங்க இந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் பார்க்கிற போது கிறிஸ்டியானிட்டி இஸ் பெட்டர். அதான் ஐயா நான் கொஞ்சம் அவங்க பார்த்தேன். அவங்க அந்த மொழியில சொல்லிடுறாங்க. எந்த நாடுல அது பேசப்படுகிறதோ அந்த மொழியில இங்க தமிழ்ல பேசுறாங்க, ஆந்திரானா தெலுங்குல பேசுறாங்க, கேரளானா மலையாளத்துல பேசுறாங்க, அமெரிக்கானா இங்கிலீஷ்ல பேசுறாங்க. அந்தந்த வட்டாரத்துல எந்த மொழி வழக்கோ அந்த மொழி வழக்கில ஒட்டுமொத்த பைபிளையும் டிரான்ஸ்லேட் பண்றாங்க.
திருக்குறான் கூட அப்படி டிரான்ஸ்லேட் பண்றது இல்லை. அவங்க அந்த அரபு வார்த்தைகளை அப்படியே தான் பயன்படுத்துறாங்க. மொஹரம்னு என்ன அர்த்தம்? அது அரபு வார்த்தை மொஹரம். அதுக்கு என்னன்னு விளக்கம் சொல்லணும். ரம்ஜான்னா அது அரபு வார்த்தை, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும். ஆனா இவங்க அப்படி இல்லையே, தெளிவா சொல்லிடுறாங்க. அப்போ நீங்க விஞ்ஞானத்துறையாகட்டும், பண்பாடாகட்டும், மற்றவர்களை விட கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் உயர்ந்திருக்கிறதாகத்தான் என்னுடைய நானே கணிப்புங்கய்யா. ஐயா கேட்டேன். நான் அதை பார்த்துக்கேன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, அந்த ஒரு அந்த பொய்யா விளக்கு குறிப்பிட்ட திருக்குறளை கூப்பிடுவது ஒரு திருமந்திரம் சொன்னீங்களே ஐயா, அந்த திருமந்திர பாடல் இருக்கால் சொல்லுவீங்களா ஐயா? அது மாய விளக்கது தோன்றி மறைந்திடும். அதாவது அறிவு அது கண்ணுக்கு தெரியாத ஒரு மாய விளக்கு. அது அணு முதல் மனிதன் வரைக்கும் தோன்றுகிறது, ஒரு காலத்துல மறைந்து போகிறது. அப்ப அறிவு சுடர் மாய விளக்கது தோன்றி மறைந்திடும், தூய விளக்கது நின்று சுடர்விடும். அது எப்போ தூய்மையா இருக்குது? இந்த உலகம் முழுவதும் காந்த களம் தூய்மையா தான் இருக்குது. இந்த பிரபஞ்சம் இப்போதைக்கு அழிய போறது இல்லை. எவர் லாஸ்டிங் அண்ட் எவர் இன்க்ரீசிங். அப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதும் அது தூய்மை பொருளாக பரிசுத்த ஆவியாக நிலைத்திருக்கிறது, நின்று சுடர்விடும். காய விளக்கது நின்று கனன்றிடும். காயம் என்ற உடம்பு, இந்த உடம்புக்குள்ள அதே அறிவு இருக்குது, இது நின்று கனன்றிடும். எப்போ? நமக்குள் இருக்கின்ற அந்த அறிவு விளக்கை ஏற்றினால் இது நின்று சுடர்விடும். எனக்குள் இருக்கின்ற அந்த அறிவு விளக்கை நான் தேடுகின்றேனே, சேய விளக்கினை யான் தேடுகின்றேனே. எனக்குள்ளே இருக்குது, பக்கத்துல சேய என்ற பக்கத்துல. ஸோ எனக்குள்ளே இருக்குது அந்த விளக்கு, அதை நான் வெளியே தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. ஐயா ஒரு பர்சனல் கேள்வி ஐயா. சொல்லுங்க ஐயா. சொன்னா நீங்க அந்த கிறிஸ்டியன்ஸ் விதிங்கை பற்றி சொல்லும் பொழுது பாதிரியார் என்ன சொல்றாரு சொல்லி தமிழாக்கத்தை சொன்னீங்க. அது படிவா கிளியரா இருந்து அப்படி எனக்கு இன்றைதான் கேள்விப்பாடு. நான் அதையா என்னடையா நீங்கள் நான் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேங்க ஐயா, அப்போ நடந்த நிகழ்ச்சி அது. நீங்க அவ்வளோத்தையும் டக்குன்னு பிக்கப் பண்ணிட்டீங்க, அதான் கேட்டுனான். இப்போ நாம போகும்போது கேட்டுட்டு இருப்போம், அது என்ன வெளியவே எல்லாம் என்ன சொன்னோன்னு தெரியா போயிடும். நமக்கு அதுதான் தேவை, அதனால கவனிச்சு எப்படி நடத்துறாங்கன்னு கவனிச்சிருந்தேன். நல்லது ஐயா. ரைட் ஐயா. ஓகே ஓகே ஐயா. எனக்கு நேற்றைய வகுப்புல எனக்கு அந்த இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் நாளின் விளக்கத்தின் வேறுபாட்டை சொன்னீங்களா, அதற்காக சமரைஸ் பண்ண முடியுமா ஐயா? துன்பத்தை நீக்கி அதுவா? ஆமா, இன்பம் துன்பம் இல்ல, நாளையும் பற்றி ஒன்று மனது சம்பந்தப்பட்டது. ஆமா, அதாவது துன்பத்தை நீக்கி இன்பத்தை துய்த்து அமைதி லயித்து பேரின்பத்தில் திளைப்பது மனித பிறப்பின் நோக்கம். இல்ல, இன்ப துன்பம் என்பது செயலுக்கு விளைவு. நாம் ஒரு இன்பத்தை தூய்க்கணும் அப்படின்னா புலன் வழியாகத்தான் தூய்க்க முடியும். அப்ப அந்த 5 புலன்களை பயன்படுத்தி ஒரு காட்சியை பார்க்கிறோம், இசையை கேட்கிறோம், ஒரு சுவையான உணவை சுவைக்கிறோம், ஒரு நல்ல நறுமணத்தை நுகர்கிறோம். அப்போ இது நமக்கு ஒரு செயல் செய்தால்தான் அதுல நமக்கு இன்பம் கிடைக்கும். அந்த செயலிலேயே அளவு மீறுகின்ற போது துன்பமாக மாறி போகும். அப்ப அளமுறை காத்து விட்டால் துன்பத்தை தவிர்க்கிறோம், இன்பத்தை தூய்க்கிறோம். அப்போ இன்ப துன்பம் என்பது செயலுக்கு விளைவு. அமைதியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சும்மா இருந்தா போதும், வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அமைதி பேரின்பம் என்பது செயலற்றிருப்பதன் விளைவு. ஆக்ஷன் இன் இன்ஆக்ஷன். அப்போ செயலற்று இருப்பது அப்படின்னா தவத்தின் மூலமாக மனதை
நிலைப்படுத்துவது, ஒரு குறிப்பிட்ட மையத்திலே குவிப்பது, கான்சென்ட்ரேஷன் வித் இன் த பாடி, அது தவம். அப்போ அந்த இடத்துல மனம் எண்ணங்களை தோற்றுவிப்பது இல்லை. அப்ப மனம் அடங்குகின்ற போது அமைதி அடையாளம் காணப்படுகிறது. மனம் முற்றிலும் அடங்குகின்ற போது பேரின்பத்தை தரிசிக்கிறோம். இது செயலற்று இருப்பதன் விளைவு. அப்ப இன்ப துன்பம் மனம் சார்ந்தது, அமைதி பேரின்பம் அறிவு சார்ந்ததுன்னு சொல்றேன். அறிவு சார்ந்தது. நன்றி ஐயா. நன்றி ஐயா, வாழ்க்கமுடன். ஓகே ஐயா, நாங்கள் இத்துடன் செய்து கொள்வோம். செய்து கொள்வோம். வாழ்க்கமுடன். அனைவருக்கும் நன்றிகள். இதுவரை நேரமும் இந்த குருவின் குரல் வகுப்பு 42 சிறப்பாக நமக்கு வழங்கிய பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நமது நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். முதல்ல பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரது அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு